ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் உன்னிடம் முக்கியமாக பேச வந்துள்ளேன். தயவு செய்து நான் பேசுவதை முழுமையாக கேள். உன்னை ஒரு விஷயத்திலிருந்து நான் காப்பாற்ற வருகிறேன் என்றால் தயவு செய்து அது என்னவென்று சற்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் இருந்தீர்களானால் நான் செய்வது உங்களுக்கு தெரியாமலேயே போய்விடும். அதற்கு பிறகு நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை சற்று காதில் வாங்குங்கள் தங்கங்களா. பல பேருக்கு நீ அறிவுரை சொல்வாய், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் விஷயத்தை வெளியில் சொல்லாதே என்று. ஆனாலும் நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய இரத்த உறவுகள் தானே நம்மை பற்றி எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உறவிடமே போய் சொல்கிறாய். உன் அக்கா, தங்கை, அம்மா, இப்படிப்பட்ட சில நபர்களிடம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை சொல்கிறாய். ஆனால் அம்மாவை தவிர மற்ற யாராக இருந்தாலும் சரிதான், அம்மா மட்டும்தான் தன்னுடைய குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுகிறாளே என்று நினைப்பார்கள். அதை தவிர வேறு யாராக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு இடத்திலும் அவள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார்கள். உன்னுடைய கஷ்டத்தை நீ எதற்காக மற்றவிடம் சொல்கிறாய்? மன ஆறுதலுக்காகத்தான் சொல்கிறாய். ஆனால் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு பிறகு என்ன செய்கிறார்கள்? அவள் அப்படியே இருக்கட்டும் என்ற வார்த்தைகளை தானே விடுகிறார்கள். தாய் மட்டும்தான் நீ சொல்லும் விஷயத்தை வெளியிலும் சொல்ல மாட்டார். நீ இப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கவும் மாட்டார். எப்பொழுது குழந்தையானது இன்னும் அதிகமாக வளரும், நல்ல நிலைமைக்கு போகும் என்றுதான் ஒரு தாய் நினைப்பாள். ஆனால் மற்றவர்கள் யாரும் அப்படி நினைக்கவே மாட்டார்கள். என்ன நினைப்பார்கள் என்று நானே சொல்லட்டுமா தங்கமே? உன்னை நீ உறவு என்று நினைத்து உன் அக்கா, தங்கை இப்படிப்பட்டவர்களிடம் நீ பகிரும் பொழுது அவர்கள் நினைப்பது என்னவென்றால், இவள் இப்படியே இருக்கட்டும் என்று மட்டும்தான் நினைக்கிறார்கள். உனக்கு நேராகவே அவர்கள் சரி இதெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு காயம் என்று வந்தவுடன் உன்னை பற்றி பிறரிடம் சொல்லி இவள் இப்படி இருக்கிறாளாம், அவள் அப்படி இருக்கிறாளாம் என்று ஒரு குறையாகத்தான் பேசுவார்கள். தங்கமே, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். உன்னுடைய வீட்டில் நடக்கும் பிரச்சனையோ சந்தோஷத்தையோ வெளியில் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரிதான், யாரிடமும் பகிர வேண்டாம். ஏனென்றால் உன்னை அவர்கள் ஆறுதல் வார்த்தை சொல்வார்கள் என்று நினைக்காதே. உன்னை அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? நீ அப்படித்தான், நீ அப்படிதான் என்று சொல்வார்கள். உனக்கு முன் நல்லபடியாக பேசிக்கொண்டு பின்னாடி போய் உன்னை பற்றி தேவையில்லாமல் அவள்தான் ஏதோ ஒரு தவறு செய்திருப்பார், அதனால்தான் அவங்க வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, அதனால் என்று அவர்களே ஒவ்வொன்றாக கோர்த்து உன் மீது தவறு வரும்படி எல்லா விஷயத்தையும் செய்து விடுவார்கள். உள்ளுக்குள் இருக்கும் பிரச்சனை என்னவென்றே தெரியாமல் நீ ஏதோ சொன்ன சில மன ஆறுதலுக்காக சில விஷயங்களை நம்முடைய உறவுதானே என்று சொல்வாய். ஆனால் அதை அவர்கள் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு வெளியில் போய் சொல்லி உன்னுடைய பெயரை தான் கெடுப்பார்கள். புரிகிறதா? அதனால்தான் சொல்கிறேன், யாரிடமும் எதையும் பகிர வேண்டாம் என்று. இன்னொன்று சொல்கிறேன், நீ இவ்வளவு மன வருத்தத்தோடு பேசும் பொழுது எல்லோரும் சொல்வது என்னவென்றால், உன்னை உயர்த்தி நிறுத்தி பேச மாட்டார்கள். சரி விடு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் நீ ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாயானால் செய்யாதே. உன்னுடைய குடும்பத்தில் தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதல்லவா, அதனால் நீ செய்ய வேண்டாம், எதிலும் நீ பண்ண வேண்டாம், முடியாது, இப்படியே சொல்லி ஒரு நல்ல விஷயம் செய்ய வந்தாலும் அவர்கள் மீது ஏதாவது விழுந்து விடுமோ என்று எதுவும் செய்யாதே, முடியாது என்று சொல்லி உன்னை இப்படியே வைத்திருப்பார்கள். உன்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொன்னால் தானே தங்கமே, அவர் 1000 பேர் 1000 வார்த்தையால் அறிவுரைகள் சொல்லிக்கொண்டு தேவையில்லாமல் உன்னை பற்றி பேசிக்கொண்டு இப்படி இருப்பார்கள். நீ யாரிடமும் எதுவும் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன தெரிய போகிறது சொல் பார்க்கலாம்? ஒன்றும் தெரியாது. நீ எப்பொழுதும் உனக்குள் வைத்துக்கொள், எல்லா விஷயத்தையும் உனக்குள் வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்ள. ஒவ்வொரு முறையும் உன்னை பார்த்து எல்லா விஷயங்களையும் செய்து நானே உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன். கவலைப்படவே வேண்டாம். அமைதியாக உன் வாழ்க்கையை ஓட்டு.
எத்தனையோ நாட்கள் தனியாக வாழ்க்கையை ஓட்டிவிட்டாய். நீ யாரிடமும் உதவி கேட்கவே கூடாது. நான் இப்பொழுது வந்து உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தயவு செய்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது. உன்னை தேடி நானே வந்து தருவேன், அனைத்தையும் தருவேன், எல்லாவற்றையும் தருவேன். உன்னுடைய ஏக்கங்கள் என்னவோ அதை நானே பார்த்து கொள்வேன். உனக்கு என்ன தேவையோ அதை நானே செய்து தருவேன். எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நீ யாரிடமாவது போய் உதவி கேட்டாயானால் அதை நீ திரும்ப செய்யும் பொழுது மிக கஷ்டப்படுவாய். நானே உனக்கு நல்ல வழியில் எல்லா பண உதவிகளும் சரிதான், தொழில் இருக்கும் உதவிகளும் சரிதான், எல்லா விஷயத்தையும் நானே செய்து தருகிறேன். எதுவுமே செய்து தரமாட்டேன் என்று சொல்லவில்லை, பொறுத்திரு செய்து தருகிறேன் என்று தான் சொல்கிறேனே தவிர நீ எதுவாவது செய், நான் எதுவும் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்லவே இல்லை. இப்பொழுது நான் ஓடி வந்ததற்கு காரணமும் நீ இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறாய். இப்பொழுதும் சரிதான், யாராவது ஆறுதலாக என்னிடம் பேச மாட்டார்களா, உதவி செய்வார்களா என்று எதிர்பார்க்கிறாய். உதவி என்னிடமிருந்து மட்டும் எதிர்பார், தெய்வத்திடம் மட்டும் இருந்து எதிர்பார். மற்றபடி மனிதர்களிடமிருந்து எந்த ஒரு உதவியையும் எதிர்பார்த்து விடாதே. அது பின்னாடி சொல்லி காட்டுவார்கள். அப்பொழுதுதான் தெரியும், ஏண்டா இவர்களிடம் போய் உதவி கேட்டோம், ஏண்டா இவர்களிடம் போய் நின்றோம் என்பது அப்பொழுதுதான் புரியும். புரிந்து கொள். எல்லாவற்றையும் நானே அமோகமாக நல்ல முறையில் செய்து தந்து உன்னை வாழ வைப்பேன். எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை கீழே போகவும் விடமாட்டேன். உன்னை மற்றவரிடம் நான் எந்த ஒரு உதவியும் பெறவும் விடமாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை, எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு பண உதவியோ என்னிடம் கேள். நீ கேட்ட நேரத்தில் வந்து நிற்கும். உண்மைதான், நான் இது உன்னுடைய ஆறுதலுக்காக சொல்கிறேன் என்று நினைக்கிறாய். கிடையவே கிடையாது. நான் இப்பொழுது சொல்வது உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதனால் நீ வேறு யாரிடமும் போய் கேட்கக்கூடாது. நானே உதவி செய்வேன். மற்றவர்கள் உன்னை சொல்லி காட்டி விடுவார்கள் என்பதை தான் சொல்கிறேன். புரிந்து கொள். எல்லாவற்றையும் நல்லபடியாக தெரிந்து கொள். யார் யார் எப்படி என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு அமைதியாக இரு. சீக்கிரமாக உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய எதிர்காலத்தில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவாய். கண்ணும் கருத்துமாக நான் உன்னை பார்த்து கொள்ள இருக்கிறேன். எல்லா விஷயமும் நானே செய்வேன். ஒரு அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைக்கு எந்தெந்த நேரம் எதது செய்ய வேண்டும் என்று? அதனால்தான் உன்னை அவசரமாகவே நான் கூப்பிட்டேன், உன்னிடம் பேச வேண்டும் என்று. எல்லோரிடமும் உதவி கேட்க நிற்கிறாய் நீ. எதற்காக உதவி கேட்க வேண்டும்? செய்வதற்கு நான் இருக்கிறேன். உதவி வெளியில் கேட்காதே, என்னிடம் கேள். உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையும் சரி, பணத்தில் இருக்கும் பிரச்சனையும் சரி, நானே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து நல்லதொரு வாழ்க்கையினை தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.